லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவனை பாஸ் ஆக விடாம தடுக்க நம்ம ஏதாவது திட்டம் போட்டாங்க. நீ ஏதாவது ஒரு திட்டத்தை போடுன. இவன் திரும்ப படிக்க ஆரம்பிச்சதும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கணுமே. எங்க அம்மா தலைகால புரியாம ஆடிட்டு இருக்காங்க. என் மாம எல்லாத்துக்கும் மேல மாப்பிளன்னு இவனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். என்ன வந்து எல்லாருமே வெறும் பையன் மாதிரியே பாக்குறாங்கண்ணே. அவனை உருப்படாம ஆக்க நீ என்ன பிளான் வேணா போடுன. நான் உனக்கு பக்கபலமா நிக்கிறேன். யாரை உதவிக்கு கூட்டு வந்திருக்காளோ அந்த பொண்ணு தான் நம்ம திட்டத்துக்கு துடுப்புச்சீட்டு. அவளை வச்சு செந்தில் போய் ஆட்டத்தை முடிக்கிறேன். ரூம்ல பால் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு சீக்கிரமா படுத்துருங்க. சாரி அமுதா. கவனம் படிப்புல மட்டும் இருக்கட்டும். டீச்சர் சொன்னதையெல்லாம் கவனமா கேட்டியல்ல? மனசு கண்டபடி அலைப்பாய விடாதீய. பரீட்சை வருது, ஒழுங்கா படிங்க. நான் என்ன பண்றது அமுதா? நான் நின்னா, நடந்தா, உட்கார்ந்தா, படுத்தா, அங்க இங்கன்னு எங்க பார்த்தாலும் உன் உருவம் தான் தெரியுது. என் முன்னால நீதான் வந்து நிக்கிற. சரி, அப்புறம்? என் நினைப்பு ஃபுல்லா நீதான் இருக்க. நீங்க பாக்குற எல்லா இடத்துலயும் நான் தான் தெரியுறேனா? அப்போ நான் என்ன நினைக்கிறேன், என்ன கேட்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இப்ப நான் என்ன கேட்டேன், என்ன சொன்னேன்? நீ நேர்ல பேசினதெல்லாம் பேசுவ. அப்படி என்ன பேசுன? காதலா, அன்பா, அப்படியே பேசுவ. இப்படி எல்லாம் முறைக்கெல்லாம் மாட்டேன். அப்படி சொல்லிருக்க வாய்ப்பு இல்லையே. படிக்கணும், பாஸ் ஆகணும், வாத்தியார் ஆகணும் தானே சொல்லிருப்பேன். எத்தனை நேர்ல எப்ப பார்த்தாலும் சொல்ற? நேர்ல சொல்றதெல்லாம் அப்படியே கனவுல வரும். நேர்ல நடக்காத விஷயம், மனசுல ஏக்கமா இருக்கிற விஷயம் தான் கனவுல வரும். அப்படியெல்லாம் வராது. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா படிச்சா எல்லாரோட கனவும் பலிக்கும். ஆமா, பாசி போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? சரியா கேக்கல? ஒன்றும் இல்லை. ஆமா, நீ ஏன் என் ஃப்ரெண்டு தீபாவை வீட்டுக்கு வர சொன்ன? நீங்க படிக்கதான், உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கதான். அதுதான் ஹெச்ஓடி வாத்தியார்னு எல்லாம் இருக்காங்கல்ல, அதை தாண்டி இவ்வளவுக்கு வீட்டு வரைக்கும் வர சொல்லணும். உங்க அம்மா அவங்க குடும்ப கௌரவத்துக்காக உங்களை வாத்தியாரா நினைக்கிறா. மத்த வாத்தியார்கள் எல்லாம் காசுக்காகவும் கடமைக்காகவும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா தீபா உங்க மேல அக்கறையா சொல்லி கொடுக்கறவ. நீங்க நல்லா வரணும்னு சொல்லி கொடுக்கறவ, அன்பா சொல்லி கொடுக்கறவ. அப்போ அவ அன்பா சொல்லி கொடுத்தா ஓகேவா? என்ன? இல்ல, அவ அன்பா எனக்கு சொல்லி கொடுத்தா உனக்கு ஓகேவா? ஏன் கேக்குறேன்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்தப்போ அவ என்கிட்ட அப்படி இப்படி நடந்தப்போ உனக்கு ஒரு மாதிரி ஆச்சுல்ல? என்ன ஒரு மாதிரி? நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிறத பார்த்து மனசு ஒரு மாதிரி அப்பப்போ சங்கடப்பட்டுச்சுல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாத. என்ன உங்களை மாதிரி நினைச்சியலா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்களை தப்பாவே நினைக்க மாட்டேன். உங்களை முழுசா நம்புறேன். எப்படி நீ இதை அம்புட்டு உறுதியா சொல்ற? ஒருத்தவங்களை முத தடவை பார்க்கும்போது அவங்க யாரு என்னன்னு எல்லாம் தெரிஞ்சிரும். யாருன்னே தெரியாத ஒரு புள்ளைய காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டியலே. அந்த நல்ல மனசு
யாருக்கு வரும்? நீங்க பண்ற எல்லாத்துலயும் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு தர்மம் இருக்கும். என்ன, உங்களை நினைச்சு என் மனசுல பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டேன். அதான் நீங்க சொன்ன அந்த பொய் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. என் புருஷன் பொய் சொல்றவங்களா இருக்கலாம், என் புருஷன் படிப்பு வராத முட்டாளா இருக்கலாம், என் புருஷன் கோவப்படுற முரடனா இருக்கலாம். ஓ, ஆனா அவன் யோகியா. தாலி கட்டினவளை பார்த்து ரசிக்கவே பயப்படுறவன் எப்படி வேற ஒரு பொண்ணு பாப்பான்? அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க மேல எனக்கு சந்தேகமே வராது. ஆனா நீங்க பாஸ் ஆவீங்களான்னு தான் ஒரு சின்ன சந்தேகம். அதெல்லாம் நான் பாஸ் ஆயிடுவேன். இப்போ இவ்வளோ எப்படியாவது மறக்கலான்னு பார்த்தா ரொம்ப டஃப் கொடுக்குறாளப்பா. இன்னும் வேற ரொம்ப நல்லவன் சொல்லிட்டா. இதுக்கப்புறம் இவளை பார்த்தா நம்ம கெத்து தான் போவோம். இப்ப என்ன மண்டைக்குள்ள யோசனை? ஒன்றும் இல்லையே. ம், என்ன ஃப்ரெண்ட், ஆரம்பிக்கலாமா? தீபா. செந்தில், இன்னைக்கு அம்பட்டு அக்கறையா படிக்கிற? உன் கவனம் மொத்தம் படிப்புல மட்டும்தான் இருக்கு. ஆனா நேத்து கவனம் படிப்புல இல்லாம உன் மனசு அவ்வளவு அலப்பாஞ்சது. ஏன் உனக்கு தெரியாதா? ஓ, சாருக்கு நேத்து கவனம் மொத்தமும் அமுதா மேல இருந்துச்சோ? ஆமா, அதான் பிளான் போட்டு எனக்கு கடத்திட்டல. அப்புறம் என்ன? ஆமா, அதனாலதான் நீ இப்ப ஒழுங்கா படிக்கிறல்ல. டேய், அவன ஆத்து தண்ணியா, கிணத்து தண்ணிடா. அவ உன்னோட பொண்டாட்டி, நீ எப்ப வேணாலும் ரசிக்கலாம். ஆனா எக்ஸாம்க்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இத தள்ளி போட முடியாது. சோ படிப்பு ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் அமுதா. ஓகே ஓகே ஓகே.
உச்சிக்கால பூஜை முடிஞ்சிருச்சு. இனி நம்ம பூஜையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அண்ணா என்னண்ணா பண்ண போற? வடிவேலு, நீ கரகாட்டக்காரன் படம் பார்த்ததில்ல? அண்ணா நான் தான் ரொம்ப சின்ன பையனை என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. அதுக்கு என்ன இப்போ பார்ப்பேன். கோயிலுக்குள்ள ஒரு எட்டு போய் உங்கள் அண்ணனையும் அந்த பொண்ணையும் தவிர வேற யாராவது இருக்காங்களாம் போய் பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட தகவலை சொல்லு. சரிண்ணா. இன்னைக்கு இருக்கு மகனே உனக்கு. டேய் சிரிக்கிறியா? இதாண்டா உன் கடைசி சிரிப்பு. சொல்லு வடிவேலு. அண்ணா இந்த கோயிலுக்குள்ள ஒரு ஈ காக்கா கூட இல்ல. அப்புறம் என்ன, ஆட்டத்தை ஆரம்பிச்சிரு. கோயில் கதவை இழுத்து மூடு. அவங்க ஆட்டம் இன்னியோட க்ளோஸ். எழுதி போட்டாச்சுல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பத்திக்கும். அப்புறமா தகவல் வந்ததும் ஜோதியில் கலந்துக்கிட்டு இன்னும் நல்லா எரிய வச்சிடலாம். கிளம்பு. என்ன கோயில் கதவு மூடி இருக்கு? ஒருவேளை ஆடு மாடு உள்ள போயிரும்னு கோயில் கதவை மூடி இருப்பாங்களோ? அண்ணே, நான் தானே கதவை மூடினேன். ஆடு மாடு உள்ள போயிருன்றதுக்காக இல்ல, உள்ள இருக்கிறவங்க தப்பிச்சிடக்கூடாதுன்னு. என்ன சொல்ற குலசேகரா? அந்த கதிரேசவாதியார் பையன் செந்திலும் ஒரு பொண்ணும் உள்ள பாடம் படிக்கிறேன்னு கோயிலுக்குள்ள தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? நான் எதுக்கையா பொய் சொல்ல போறேன்? நான் பூஜைக்கு வர தாமதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஐயர் கிளம்பிட்டாரு. சரி, இந்த பிரகாரத்தையாவது சுத்தி வரலான்னு பார்த்தா கோவிலுக்குள்ள யாருமே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த கோவிலுக்குள்ள தனியா அவங்களுக்கு என்ன வேலை? கோவிலுக்குள்ள தப்பு பண்ணா யாருக்கு தெரிய போகுது? சாயந்தரம் கோவிலை திறக்க போறாங்க. யாருக்கும் தெரியாம கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து வெளியே போயிட்டா யாருக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சிருப்பாங்க. இவங்களை இப்படியே விட்டுறக்கூடாது. கோவிலோட புனிதத்தை கெடுத்த இவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். அதுக்கு தான் அந்த கதவை பூட்டி வச்சிருக்கேன்.
நான் ஊருக்குள்ள போய் தகவலை சொல்லி கையோட ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ போ போ போ. சரிங்க. நான் உள்ள அவங்க 2 பேரும் வெளியே போகாம பாத்துக்கிறேன். சரிங்க, நீங்க பாத்துக்கோங்க. ஏப்பா பழனியப்பா, நீ வேற பக்கமா போய் தகவலை சொல்லு போ. சரிங்கய்யா. இவங்க பண்ற தப்பால அந்த சாமி இந்த ஊரை என்னதான் தண்டனை கொடுக்க போதோ தெரியலையே. எம்புட்டு தைரியம் இருந்தா கோயிலுக்குள்ள இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிருப்பாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. சும்மா விடக்கூடாதுன்னு நாம இங்க கூடி இருக்கோம். அப்புறம் எதுக்கு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு? முதல்ல கதவை திறந்து அசிங்கப்பட்டு வெளியே கொண்டு வாயா. ஏம்பா, அவங்க குடும்பத்துக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா? அட தெரியலையே. இந்நேரம் அண்ணத்துக்கு தெரிஞ்சதுதான் ஓடி வந்திருக்குமே. அப்ப முதல்ல அவங்க குடும்பத்துக்கு தகவல் சொல்லிடுவாங்க. இவங்க பண்ற அசிங்கம் அவங்களுக்கும் தெரியட்டும். ஆமாங்கய்யா, இவங்கள சும்மா விடக்கூடாது. மொத்த குடும்பத்தையும் நிக்க வச்சு அவங்கள கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தணும்யா. ஏப்பா சந்தானா, நீ வீட்டுக்கு போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வா. அக்கா, அமுதா, 2 பொம்பளை கிச்சன்ல இருந்து அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மணி என்ன ஆகுது? அங்க என் மாப்பிள்ள டீ காபி இல்லாம வெயிட் பண்ணிட்டு படிக்காம போயிட போறான். சீக்கிரம் சீக்கிரம். இத வரேன்டா. வரும் வரும். அதான் வந்துட்டே இருக்கல்ல, ஏன் இப்படி கத்துற? கத்துறனா? உங்க 2 பேத்துக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? அவனை வாத்தியாராக்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அவன் படிக்கிறதுக்கு கீ குடுக்குற மாதிரி கரெக்ட் டயத்துக்கு டீ கொடுக்க வேணாமா? குடுமா. இதுல டீ இருக்கு, அதுல காபி இருக்கு. எப்பா மாணிக்கம், வீட்டுல யாராவது இருக்கீங்களா? யாராவது இந்த கத்துறான்? வாயா சந்தா, தெருவு நின்னு ஏன் இந்த கத்துற? ஊரே கோயில் முன்னாடி கொதிச்சு போய் நிக்குது. நீங்க என்னடான்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. யோ, என்னாச்சுன்னு சொல்லியா? ஏன் இப்படி நீட்டி இழுக்கிற? கோயிலுக்குள்ள உன் மாப்பிள்ள செந்திலும் டீச்சர் அம்மாவும் கதவை பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள தப்பு பண்றாங்கன்னு ஊரே கூடி கோயிலுக்கு முன்னாடி நிக்குதுப்பா. உச்சிகால பூஜை முடிஞ்சு நடைய சாத்தணும்னு எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க மட்டும் உள்ள போய் கதவை மூடிக்கிட்டு ஏதோ கசமுசா பண்றாங்களாம். பஞ்சாயத்துல கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வந்து சேருங்க. ஐயோ 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 ஐயோ, இந்த பொம்பளை புள்ள விவகாரத்தால வர்ற கெட்ட பேரு மட்டும் இந்த குடும்பத்தை விட்டு போகவே போகாதா? இந்த குடும்பத்து மேல ஏன் இந்த மாதிரி தப்பான பழியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க? ஆத்தா, இப்ப என்னத்த பண்றது? வாங்க போய் என்னன்னு பாப்போம். வாங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஊரே கூடி நிக்கிறீங்க? எல்லாம் உங்க பெரியப்பா மகன் செந்தில் இருக்கானே, அவன் பண்ண காரியம்தான். கல்யாணம் பையன் ஒரு வயசு பிள்ளைய கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான். இவனுங்க குடும்பத்தாலும் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. வடிவேலு, உங்க அண்ணன் பண்ண கூத்த பாத்தியா? படிக்கிறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள வந்து பாய விரிச்சிருக்கான். அண்ணா, அந்த ஃப்ராடு பையன் என் அண்ணன் சொல்லாதண்ணே. அவனால எனக்கும் தானே அசிங்கம். இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? என்ன பண்றதா? கோயில் புனிதத்தை கெடுத்த அவனையும் அவன் குடும்பத்தையும் சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கு நாம கொடுக்கிற தண்டனை மறுபடியும் கோயிலுக்குள்ள எவனுமே உள்ளுக்குள்ள போய் தப்பு பண்ணணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு ஜென்மத்துக்கு வரக்கூடாது. அப்புறம் எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க? இன்னும் அந்த அசிங்கத்தை எதுக்கு கோயிலுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்க? வெளியில இழுத்துட்டு வர வேண்டியதானே? போராத்தா, அவங்க குடும்பத்து ஆளுகளுக்கு தாக்கல் சொல்லியிருக்கு. அவங்களும் வந்துடட்டும். பயலோட யோக்கியத்தை என்னன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் வச்சுக்கலாம் இவங்கள. டயர்டா இருக்கு. மாமா டீ கொண்டு வந்த மாதிரின்னு தெரியல. நாமளே பக்கத்துல கடைக்கு போய் டீ சாப்பிட்டு வரலாமா? சரி,
ஐயாவும் படிச்சு கலைச்சு போயிட்டீங்க. ஆமா, வாங்க போலாம். வா. என்ன சந்து? அங்க பாரு, கதவு பூட்டி இருக்கு. நீ வா. கதவு லாக் பண்ணிட்டாங்க. கதவு திறங்க ஐயா, கதவு திறங்க ஐயா. எனக்கு உள்ள இருக்கோ, கதவு திறங்க. என்ன தீபா, வெளியே ஜனங்க சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? யார் இப்ப கதவை மூடுனா? தெரியலையே.